Students, I am going to explain about electrostatic potential energy of a dipole in a uniform electric field. Uniform electric field la irukra oru dipole oda electrostatic potential energy find out panna porom. First nama concern dipole. What is my dipole? Two equal and opposite charges separated by a small distance formed a dipole. இங்க minus q plus q charges separate பண்ணிருக்கு 2a distanceல இத dipole னு சொல்லுவோம். இந்த dipole நம்ம uniform electric fieldல fix பண்ணிருக்கோம். uniform electric field என்ன electric field direction same direction இருக்கும். இந்த red color lineல போட்டுருக்கிறது electric field direction ஆகும். அது நம்ம E vector னு நோட் பண்ணிருக்கோம். Here P vector is the dipole moment. The directional dipole moment is minus q to plus q direction. Minus q to plus q direction. The angle between the electric field intensity and the dipole moment is theta. The angle between the electric field intensity and the dipole moment is theta. Next, இங்க என்ன பண்ணனும்னா A ல இருந்து ஒரு டாட் லைன் வந்து C ல ஜாயின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் B ல இருந்து ஒரு டாட் லைன் வந்து நம்ம C ல ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம BC டிஸ்டன்ஸும் AC டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கன்சர்ன் triangle ABC, concerned triangle ABC, and the triangle ABC ல sin theta find out பண்ண போறோம். sin theta என்ன opposite side divided by hypotenuse. Opposite side என்ன BC divided by hypotenuse என்ன AB. So sin theta equal to BC divided by AB distance 2A. AB distance what 2A. So BC equal to 2A sin theta. அதனால BC sideல 2A sin theta போட்டுருக்கோம். Next cos theta find out பண்ணோம். cos theta equal to adjacent side divided by hypotenuse. Adjacent side AC, hypotenuse AB, AC by AB. Next cos theta equal to AC divided by AB distance 2A. So AC equal to 2A cos theta. So AC distance 2A cos theta போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைப்போல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்தா அதுல ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். அந்த டார்க்னால அந்த டைப்போல் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். டார்க்னால அந்த டைப்போல் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். டார்க்னா டர்னிங் ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ்னால டைப்போல் என்ன ஆகும்னா இந்த டார்க்னால அந்த டைப்போல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதே டைரக்ஷன்லயே டைப்போல் என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே டைரக்ஷன்ல டைப்போலையும் கொண்டு வர முடியும். டைப்போலோட டைரக்ஷன் டைப்போல் மூமெண்ட் டைரக்ஷன் -q to +q அந்த மாதிரி கொண்டு வர முடியும். அந்த டார்க்னால அந்த நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனை ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த டைப்போலை நம்ம கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா -q +q சார்ஜ் இங்க இருக்கு. அதுல the angle between the electric field intensity and the dipole is theta dash. First நம்ம இந்த டைப்போல் இருக்கிற angle theta dash னு கன்சிடர் பண்றோம். theta dash angle இந்த டைப்போல் எலக்ட்ரிக் இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த டைப்போல் இருந்தா அதுல ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். டார்க்னால அந்த டைப்போல் இப்படி ரொட்டேட் ஆகும். +q சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆற மாதிரியும் -q சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆற மாதிரி இருக்கும். ரொட்டேட் ஆகி எந்த டைரக்ஷன்ல வரும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே டைரக்ஷன் -q to +q டைரக்ஷன். எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் டைரக்ஷன் ஆல்சோ அதே தான். அதே டைரக்ஷன்ல கொண்டு வர முடியும். நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணி இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வர ட்ரை பண்ணனும். அதுக்கு அடுத்த டயகிராம். ஃபர்ஸ்ட் டைப்போல் இருக்கிற ஆங்கிள் theta dash -q to +q அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இடைப்பட்ட ஆங்கிள் theta dash ரெட் கலர்ல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணப்போ ஆல்ரெடி அந்த டைப்போல் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே டைரக்ஷன்ல இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணி அந்த டைப்போல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். இந்த +q இந்த சைடும் -q இந்த சைடு ரொட்டேட் பண்ண வைக்க முடியும். அந்த ஆங்கிளை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிருக்கோம். அந்த ஆங்கிள் நம்ம என்ன எடுக்கிறோம்னா தீட்டா. அந்த ஆங்கிள் என்ன எடுக்கிறோம் தீட்டா. அதுக்கான ஒர்க் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம அந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த டார்க்னால அந்த டைப்போல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. இந்த டைரக்ஷன்ல +q சார்ஜ் இந்த சைடு போகும்,
மைனஸ் q சார்ஜ் இந்த சைடு. அப்போது எப்படி வரும்னா இது ஆல்ரெடி மைனஸ் q ப்ளஸ் q இந்த மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா ப்ளஸ் q இந்த சைடும் மைனஸ் q இந்த சைடும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இந்த மாதிரி அந்த டைப்போலை மூவ் பண்ணணும்னா அங்கே ஒரு ஒர்க்கு நடந்திருக்கு. அந்த ஒர்க்குக்கான ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். The work done by the external torque to rotate the dipole from angle theta dash to theta at constant angular velocity is. The work done by the external torque to rotate the dipole from angle theta dash to theta at constant angular velocity. Find out பண்ண போகிறோம். theta dash first angle இருந்து அடுத்து எந்த angle மாறி இருந்து theta angle நம்ம external torque apply பண்ணி தான் அந்த angle rotate பண்ணோம். அதற்கான work find out பண்ணுறோம். ஸோ ஒர்க்குக்கான ஃபார்முலா W equal to integral theta dash theta external apply பண்ண torque tau external d theta. This is the first equation. Next இங்கே uniform electric field already யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி இந்த டைபோல் இருக்குது. அப்போ அந்த டைமில் அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த டைபோல் ஆக்ட் ஆகிற டார்க் தான் டவ் இ வெக்டர். டவ் இ வெக்டர். டவ் இ வெக்டருக்கான ஃபார்முலா பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். பி வெக்டர் இஸ் த டைபோல் மூமெண்ட், இ வெக்டர் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டராகும். ரெண்டு பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர் நம்ம டவ் இ வெக்டர்னு சொல்லுவோம். இந்த டவ் இ வெக்டருக்கு ஆப்போசிட்டும் அடுத்து ஈக்குவலாகவும் நம்ம எக்ஸ்டர்னல் ஒரு டார்க் அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த டவ் எக்ஸ்டர்னல் வெக்டர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு டவ் இ வெக்டர். ஸோ டவ் எக்ஸ்டர்னல் வெக்டரும் டவ் இ வெக்டரும் ஈக்குவல். ஸோ டவ் எக்ஸ்டர்னல் வெக்டர் ஈக்குவல் டு டவ் இ வெக்டர். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆனாலும் மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கனால மோடுலஸ் சிம்பிள் போட்டு ஈக்குவல்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் டவ் இ வெக்டர்னா பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். மோடுலஸ் பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். அதோட மேக்னிடியூட் ஈக்குவல். சைன் மட்டும் ஆப்போசிட் சைனில் வரும். நெக்ஸ்ட் டவ் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு டவ் இ equal to p vector cross e vector na p sin theta. Formula a vector cross b vector na ab sin theta. So p vector cross e vector na p sin theta. Third equation, substituting equation 3 in equation 1. First equation the third equation substitute பண்ணும். So w equal to tau w equal to integral theta dash theta tau external d theta னு இருக்கு. So w equal to integral theta dash theta tau external பதிலா நம்ம என்ன போடணும்னா pe sin theta. pe sin theta next what d theta. Next w equal to pe integral p constant வெளியில எடுத்தோம். So theta dash theta sin theta d theta. Integral sin theta d theta னா cos theta. So w equal to p integral sin theta d theta na minus cos theta. So in w equal to p sin theta d theta vela minus cos theta. Integral values theta dash theta integral பண்ண பிறகு bracket போட்டுறணும். Next w equal to p upper value minus lower value னு உங்களுக்கு தெரியும். minus cos theta vela theta தான் upper value. அடுத்து மைனஸ் அப்பர் வேல்யூ மைனஸ் லோவர் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா போல் தீட்டா டேஷ் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு டபிள்யூ ஈக்குவல் டு பி ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைனில் போடுவோம். காஸ் தீட்டா டேஷ் மைனஸ் காஸ் தீட்டா. இந்த ஒர்க்கை நம்ம என்னன்னு சொல்லணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆங்குலர் பொசிஷன் தீட்டா அண்ட் தீட்டா டேஷ். ஃபஸ்ட்டு அந்த டைபோல் இருந்த ஆங்கிள் தீட்டா, அடுத்திருந்த ஆங்கிள் எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ண இருந்த ஆங்கிள் தீட்டா. ஃபஸ்ட்டு தீட்டா டேஷ் அடுத்தன தீட்டா ஆங்கிள் இருந்து. ஸோ அந்த பிளேஸில் போட்டு அந்த ஆங்கிளில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அதோட டிஃப்ரென்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆங்குலர் பொசிஷன் தீட்டா அண்ட் தீட்டா டேஷ். அந்த டைபோல் தீட்டா ஆங்கிள் இருக்கும்போதும் தீட்டா டேஷ் ஆங்கிள் இருக்கும்போதும் இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஒர்க் டன். ஸோ இந்த டபிள்யூக்கு பதிலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் u ஆஃப் தீட்டா மைனஸ் u ஆஃப் தீட்டா டேஷ்னு எழுதலாம். ஈக்குவல் டு இதை நம்ம சேர்த்து டெல்டா யூன்னு எழுதலாம். இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் அதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஒர்க்கு தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அது இங்கே என்ன போட்டிருக்குன்னா PE cos theta dash minus PE cos theta. So minus PE cos theta plus what PE cos theta dash. எப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை. PE cos theta dash minus PE cos theta.
நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு தீட்டா டேஷ் ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் அந்த டைமில் -q +q சார்ஜஸ் இப்படி இருந்திருக்கும். இனிஷியல் ஆங்கிள் தீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த டைப்போலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 90 டிகிரி. தீட்டா டேஷ் 90 டிகிரியாக இருந்தால் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தீட்டா டேஷ் 90 டிகிரி, காஸ் 90 வேல்யூ 0, காஸ் 90 வேல்யூ அட்டு 0. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிருக்கும், 0 ஆயிருக்கும். ஸோ u of theta dash equal to 0, u of theta dash equal to 0. அதனால் பொட்டன்ஷியல் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எப்படி வரும்னா மைனஸ் பி காஸ் தீட்டா மட்டும்தான் வரும். ஸோ u equal to மைனஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு இது இந்த மாடல் எழுதலாம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா ஏபி காஸ் தீட்டா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா ஏபி காஸ் தீட்டா. ஸோ பி வெக்டர் டாட் இ வெக்டர்னு என்ன பி காஸ் தீட்டான்னு வரும். அதனால இதை பி வெக்டர் டாட் இ வெக்டர் போட்டிருக்கு இந்த மைனஸ் சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இது நம்ம தீட்டா டேஷ் வேல்யூ இனிஷியல் ஆங்கிள் 90 டிகிரின்னு எடுத்ததுனால காஸ் 90 வேல்யூ 0. ஸோ இந்த டேமே 0 ஆயிருக்கும் யூ ஆஃப் தீட்டா டேஷ். பேலன்ஸு டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பி காஸ் தீட்டா அதுதான் இங்கே போட்டிருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த சிஸ்டம் ஆஃப் டைபோல் கெப்ட் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட்டு இது ஏபி காஸ் தீட்டா மாடலில் இருக்குது. ஸோ இதை ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மாடலில் எழுதியிருக்கு. ஸோ மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் P vector, okay, dipole moment. Next, electric field intensity, okay. Next, potential energy also depends on this angle also. Potential energy also depends on this angle also, okay. இதுதான் potential energy stored in the system of dipole kept in the uniform electric field. ஒரு dipole இருந்தால் அதில் ஸ்டோர் ஆகிற potential energy ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட்டு potential energy depends on P and theta. Potential energy depends on the dipole moment, electric field intensity, next angle theta also. Next theta equal to pi. அந்த நம்ம என்னன்னா அந்த டைபோல் ரொட்டேட் ஆகி 180 டிகிரி வரும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு 0 டிகிரியில் வரும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதற்கான டயக்ராம் ஒன்று நோட் பண்ணியிருக்கோம், பார்த்துரும். ஃபஸ்ட்டு டைபோல் இந்த எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணும்போது அந்த டைபோல் ஃபஸ்ட் இந்த பை பார்ப்போம். இந்த டைபோல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன்ட் ஆகிருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்னா சாதாரணமாக டைபோல்ன்ற டைரக்ஷன் -q to +q இந்த மாதிரி வந்திருக்கானா, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே +q இங்கே என்ன -q. எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணும்போது அந்த டைபோல் ரொட்டேட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன்ட் ஆகிருக்கு. அப்படின்னா டைபோலோட டைரக்ஷன் -q to +q, அது இந்த டைரக்ஷனில் அலைன்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே அலைன்ட் ஆகிருக்கு +q to -q. அதனால் இந்த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி ஆர் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பை. அந்த டைமில் காஸ் 180 டிகிரி வேல்யூ என்னன்னு சொன்னால் -1, காஸ் 180 டிகிரி வேல்யூ -1, அதை அங்கே அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த டைபோல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதே பேரலாகவே அலைன்ட் ஆகிருந்ததுன்னா -q +q இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் திஸ் டைபோல் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாகவே அலைன்ட் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இதே டைரக்ஷன் தான் -q to +q. அதனால் தீட்டா ஆங்கிள் 0 டிகிரி, தீட்டா ஆங்கிள் 0 டிகிரி. இங்கே இந்த -q +q சப்போஸ் இப்படி பெர்பெண்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக வந்திருந்தால் தீட்டா ஆங்கிள் 90 டிகிரி, தீட்டா ஆங்கிள் 90 டிகிரி. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் காஸ் 90 வேல்யூ 0. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ 0. சப்போஸ் டைபோல் இந்த டைரக்ஷனில் இருந்திருந்தால் தீட்டா ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். காஸ் 90 வேல்யூ 0. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ என்ன தான் வரும் 0, P × 0 0 தான் வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ 0 தான் வரும். ஆனால் இந்த தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி ஆர் பை இந்த மாதிரி ஒரு டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னா ஆன்டி பேரலாக அலைன்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. அந்த டைமில் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதே டைரக்ஷனில் டைபோல் அலைன்டாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அந்த டைமில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும். அது ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒன்று பார்ப்போம். So potential energy depends on P, E and theta. So theta equal to pi or 180 degree. 180 degree இருந்தால் இந்த ஃபார்முலாவில் போடணும். U equal to minus P, theta value pi. So cos pi value at minus 1. Cos 180 degree value minus 1. Cos 180 degree value at minus 1. So minus 1 into minus P plus P. So potential maximum ஆயிருக்கும். Next theta equal to 0 degree நாங்க சொன்னேன். So U equal to minus PE cos 0 degree. Cos 0 value 1. So 1 into minus P என்னதான் வரும் minus P. So இந்த டைமில் potential minimum ஆயிருக்கும். அப்போது நம்ம ஆங்கிள் 0 டிகிரியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் மினிமமாக இருக்கும். ஆங்கிள் 180 டிகிரியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் மேக்ஸிமமாக இருக்கும். ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் 0வாக இருக்கும். ஓகே, இதுதான் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ஃபார்முலா தான் அதோட ஃபார்முலா. U of theta equal to U equal to minus P cos theta equal to minus P vector dot E vector. இப்போ பார்த்தது special cases. Thank you students.